ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தி ராஜ் எல்ஹெச். இன்னைக்கான வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஜாலியாக விளையாடி இருப்போம். அதுவும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி இல்லாமல் ஃபோன் இல்லாமல் விளையாட்டு மட்டுமே உலகம்னு வாழ்ந்த காலம். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி தான் நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம். அதனுடைய ஸ்வீட் மெமரிஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். இந்த லீவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் கேம்லாம் விளையாடணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 80s 90sலாம் என்ன கேம்லாம் விளையாடணுமோ அதை பார்த்தீங்கன்னா இந்த லீவில் நிறையவே விளையாடணும். இப்போ விளையாடினுக்கிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளையல் விளையாட்டு. இதை பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக முதல்ல நிறைய டைம் விளையாடி இருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் தான். வளையல் விளையாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஒரே கலர் வலையில் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். உங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாடி இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேம்லாம் நீங்கள் விளையாடிக்கிறீங்க சொன்னால் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் போடுங்க. இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது என்ன கேமுன்னே தெரியல. நான் தான் சொல்லி கொடுத்தேன் இது எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. ராஜா ராணினா கூட ஓரளவுக்கு தெரியுது அவங்களுக்கு விளையாட. ஆனால் வளையல் கேம் சுத்தமாக மறந்துட்டாங்க. உடஞ்சி போன வளையல் சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்து எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை கலர் வளையலை எடுத்து அதில் 5 வரா மாதிரி துண்டுகளாக்கி ஜாலியாக விளையாடுன 90s கிட்ஸ் நாங்கள். இப்போ இருக்கிற கிட்ஸ் கூட இந்த கேமை ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாடினாங்க. வேஸ்டான பொருளில், உடஞ்சி போன பொருளை, சாப்பிட்டு யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பொருளை எல்லாத்தையுமே ஃபன்னாக மாற்றி அது ஒரு கேமாக விளையாடின கடைசி தலைமுறை கண்டிப்பாக 80s 90ஸாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கி தர வேண்டியதாக இருக்குது விளையாட்டு பொருள் எல்லாமே. ஆனால் நம்மலாம் சின்ன வயசாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சின்ன சின்ன விளையாட்டு பொருள் தான் வாங்கி கொடுத்துருவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா சொப்பு சாமான் தான் வாங்கி கொடுத்துருவாங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் விளையாடி இருப்போம். வளையல் உடஞ்சி போன வலையில வச்சு கேம் விளையாடின கடைசி தலைமுறை நம்மளாக தான் இருப்போம். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன கேம் விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா பனங்காய் வண்டி தான் செஞ்சோம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும். பனங்காய் வண்டி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பாட்டில் வைக்கிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பாட்டிலாம் இல்லை, உஜாலா பாட்டில் மட்டும்தான் இல்லை. நீளம் யூஸ் பண்ணிட்டு குட்டியாக இருக்கும் அந்த பாட்டிலு. அதை தான் பனங்காய் வண்டி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் வந்துச்சுங்க. அப்போல்லாம் கண்ணாடி பாட்டில் தான் அதிகமாக இருக்கும். அந்த நீல பாட்டில் கூட கிடைக்கவே கிடைக்காது. அதை தேடி தேடி அலைவோம். இப்போ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற நுங்கு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஆயா வீட்டானலாம் பார்த்தீங்கன்னா பனங்காய் தோப்பே இருந்தது. பனங்காய் சாப்பிட்டு ஜாலியாக இந்த மாதிரி வண்டி செஞ்சு விளையாடுவோம். என்னதான் காசு கொடுத்து லாரி, ஜேசிபி, காருன்னு வாங்கி கொடுத்தாலும் பனங்காவை சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் சாப்பிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வண்டி செஞ்சு விளையாடின என்ஜாய் பண்ண 90s கிட்ஸ் மாதிரி கண்டிப்பாக வரவே முடியாது. உங்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். பனங்காய் வண்டியில் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கவரை அடிச்சுட்டு ஓட்டும் போது அது ஒரு சவுண்டு வரும். அதெல்லாம் ரசித்து விளையாடின 90s கிட்ஸ் ஜென்ரேஷன் தான் நம்ம ஜென்ரேஷன். பனங்காய் மரத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். எப்படி நமக்கு சம்மரில் பனங்காவும் கொடுத்து விளையாடுறதுக்கு வண்டியும் தருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனம்பழமும் தரும். பனம்பழமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொட்டை போட்டு விதை வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கா வரும். இதனோட பெனிஃபிட் இந்த மாதிரி சொல்லிக்கினே போகலாம். அதுவும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாவெளின்னு சுற்றுவோம். ஆனங்காவை காய வச்சு அரைச்சி அதை மட்டையில் வச்சு தீ வச்சு ஜாலியாக சுற்றுவோம். இந்த மாதிரி பனங்காய் பார்த்தீங்கன்னா பனைமரம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு விளையாட்டு பொருளாகவும் இருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் விளையாடின கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி தான். ஒருத்தர் கண்ணை கட்டிக்கின்னு எல்லாரையும் பிடிக்க வச்சு ரொம்பவே ஃபன்னாக என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் போச்சு. ஹோம்மேடாக வீட்டில் செய்கிற சோடாவை குடிச்சிட்டு அதனுடைய மூடிய விளையாட்டு பொருளாக யூஸ் பண்ணால் கடைசி தலைமுறை 90s கிட்ஸ் எங்கள் தலைமுறையாக தான் இருக்கும். பார்க்க பக்குவமாக தட்டினாதான் அந்த ரவுண்ட் ஷேப்பே வரும். கொஞ்சம் எடா கூடமாக தட்டினா கூட மடிஞ்சுக்கும். அப்புறம் அந்த காருக்கே வேஸ்ட்டாக போயிடும். நல்லா இந்த காருக்கு தட்டி ₹1 காயினை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி நல்லா ஷைனிங்காக தட்டிட்டு அதில் ஒரு ஓட்டையை போட்டு நூலை கோத்துட்டு 2ல் ஒரு முடியை போட்டு சுற்றி இழுத்தோம்னா இழுக்க ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை கூட விளையாட்டு பொருளாக யூஸ் பண்ணி ஜாலியாக விளையாடணும். நான் சின்ன வயசாக இருக்கும் போது பாட்டிலில் வந்த சோடா இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் தான் வருது. இந்த மாதிரி மூடலாம் இப்போ எங்கே கிடைக்க போகுது. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பசங்க மறந்தே போயிட்டாங்க.
இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் 90s கிட்ஸ் அல்லது 80s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விளையாட்டு விளையாடி இருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எங்கள் வீடியோவுக்கு எல்லோ கலர் ஆர்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் விளையாடின கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டா சிலிங்கு. இது பார்த்தீங்கன்னா புளியாங்கொட்டையிலும் விளையாடலாம், அதே மாதிரி உடஞ்சி போன வளையலுமே விளையாடலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே புளியாங்கொட்டை அப்படிலாம் வளையல வச்சுட்டு ஊதிட்டு அதை ஒன்றோடு ஒன்று படாமல் சிலுங்காமல் எடுக்கணும். அப்படி சிலுங்கிச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவுட்டு. இந்த கேமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். நீங்கள் 90s இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மலாம் பாருங்கள் எவ்வளோ கேம் விளையாடி இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க கேரம், கிரிக்கெட், டென்னிஸ் இந்த மாதிரி தான் விளையாடுறாங்க. ஆனால் நம்ம பாருங்கள் எவ்வளோ கேம் விளையாடி இருக்கிறோம். இதில் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. இப்போலாம் யாரும் இதை ஞாபகம் வச்சுக்கிதான் இல்லை, விளையாடுறதும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்களாவது உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி கேம்லாம் நாங்கள் விளையாடணும் அப்படியாவது சொல்லி கொடுங்க. அவங்களாவது விளையாடட்டும். ஃபோன் பார்க்காம டிவி பார்க்காம இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி கேம்லாம் விளையாட சொல்லித்தாங்க. அவங்க கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் விளையாடின கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லாங்கா. மோஸ்ட் ஃபேவரட் 80s 90s கிட்ஸ் கேம்னே சொல்லலாம். பொதுவாக நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தனி கேமு, பாய்ஸுக்கு தனி கேம்னு அந்த மாதிரி நிறைய கேம்லாம் இருக்கும். ஆனால் நம்ம சும்மா விடுவோமா, எல்லா கேமுமே சேர்ந்து விளையாடுவோம். பம்பரம் விடுறது, கோலி விளையாடுறது, கில்லி கோட்டு, இதெல்லாம் வந்து பாய்ஸ் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கல்லாங்கா விளையாடுறது, சொப்பு விளையாடுறது, இதெல்லாம் கேர்ள்ஸ் கேம் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கல்லாங்காவும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் விளையாடுற கேம் தான். கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப கிடைக்கவே கிடைக்காத காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசாக இருந்த காலம் மட்டும்தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சின்ன வயசு ஸ்வீட் மெமரிஸ் கண்டிப்பாக வந்து போயிருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்கச்சி தலைய மூளாக்கி அடுப்புல